2024 டாப் 10 இந்தியன் மூவிஸ். நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்கிறது தெலுங்குல வெளிவந்த ஹில்லு ஸ்கொயர். நோ ஸ்பாயிலர். கண்டிப்பாக இந்த வீடியோவில் எந்த ஸ்பாயிலரும் இருக்காது. இது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. 2 hours 3 minutes ஓடுது. UBA சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. IMDb ரேட்டிங் 6.7 கொடுத்துருக்காங்க. அனுபமா, சித்து, நேகா ஷெட்டி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. DJ டில்லு அப்படிங்கிற படத்தோட பார்ட் 2 கண்டினியூஷன் தான் இந்த படம். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் நீங்கள் லாஜிக்லாம் பெருசாக பார்க்கக்கூடாது. 2K கிட்ஸ் இந்த படத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததான் பாலிவுட்டில் வெளிவந்த சைத்தான். இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மூவி. IMDb ரேட்டிங் 6.6 கொடுத்துருக்காங்க. அஜய் தேவ்கன், மாதவன், ஜோதிகா ஆகியோர் நடிச்சிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ஹிந்தியில் இங்கிலீஷ் சப்டைட்டில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப் அவைலபிளாக இல்லை. மீண்டும் சொல்கிறேன், தமிழ் டப் அவைலபிளாக இல்லை. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படம் ஒரு சீட்டச் கிரிப்பிங் ஹாரர் த்ரில்லர் மூவினே நான் சொல்லுவேன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததான் பாலிவுட்டில் வெளிவந்த முன்ஜியா. இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. IMDb ரேட்டிங் 7.2 கொடுத்துருக்காங்க. அபய் வர்மா, சத்யராஜ் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு சின்ன மூவி. 2 hours தான் ஓடுது. Disney+ Hotstarல August 9 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ் டப் அவைலபிளாக இல்லை. இது ஒரு ஹிந்தி மூவி தான். மீண்டும் சொல்கிறேன், தமிழ் டப் அவைலபிளாக இல்லை. இது ஒரு ஃபுல் லென்த் ஹாரர் மூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். பட் ஸ்டில் இது ஒரு டீசன்ட் வாட்ச் மூவின்னு நான் சொல்லுவேன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்குது தமிழில் வெளிவந்த ஹாட்ஸ்பாட். இது ஒரு ஆந்தாலஜி மாதிரியான மூவி. IMDb ரேட்டிங் 7.3 கொடுத்துருக்காங்க. கலையரசன், கௌரி கிஷான், சாண்டி, அம்மு அபிராமி, ஜனனி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. அமேசான் பிரைம்லேயும் ஆகா தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது. 2 hours 2 minutes இந்த படம் ஓடுது. A சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மீண்டும் சொல்கிறேன், A சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் தமிழில் இந்த படம் ரிலீஸ் ஆனது கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இந்த படம் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சி படம் பார்க்காம விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இது ஒரு ஒர்த் வாட்ச் மூவின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது சில நல்ல படங்கள், நல்ல ரேட்டிங் உள்ள படங்களை விட்டு போயிருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஏற்கனவே அந்த படங்கள் எல்லாம் நம்மளோட டாப் 10 தமிழ், டாப் 10 சவுத் இந்தியன் மூவி லிஸ்ட்டில் வந்துட்டதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறதுனால தான் அந்த படங்களை முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்குது கன்னடத்தில் வெளிவந்த பிளிங்க். IMDb ரேட்டிங் 7.7 கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைமில் வெளியாக இருக்குது. தமிழ் டப் அவைலபிளாக இல்லை. மீண்டும் சொல்கிறேன், தமிழ் டப் அவைலபிளாக இல்லை. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படம் ரொம்பவே டீசெண்டான ஒரு நல்ல மூவின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன், வாட்ச் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக வந்திருக்குது பிரபாஸ், கமலஹாசன், அமிதாப் பச்சன் நடிப்பில் வெளிவந்த கல்கி. இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி. IMDb ரேட்டிங் 7.6 கொடுத்துருக்காங்க. UBA சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 3 hours ஓடுது. தமிழ் டப்லேயே இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மூவிஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா பெட்டர்மெண்ட்டும் இந்த படத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். தாக்கு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஹாஃப் சூப்பராக போகும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். மஸ்ட் வாட்ச் மூவி மக்களே. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது ஹிந்தியில் வந்த ஒரு அட்டகாசமான திரைப்படம் தான் மைதான். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபி மூவி. கொஞ்சம் பெரிய படம். 3 hours 1 minute ஓடுது. அஜய் தேவ்கன், பிரியாமணி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்தியன் நேஷனல் ஃபுட்பால் டீமை வந்து பேஸ் பண்ணி எடுத்த படம் இந்த படம். இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் கலெக்ஷனில் அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா கூட இந்த படம் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது ஒரு சூப்பர் மூவி. கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். ஆடு ஜீவிதம். நடிகர் பிருத்திவிராஜ் இந்த படத்தில் செம்மையாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. நடிச்சிருக்காரு அப்படிங்கிற சொல்கிறத விட வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு ஆல்ரெடி நிறைய நேஷனல் அவார்டு எழுதி இப்போ வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் ஒரு உண்மை கதையை வந்து மையமாக வைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட படம். இவரே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த கதை ஆக்சுவலி முதல்ல நாவலாக தான் வெளிவந்தது. அது ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த படத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த படம் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. மஸ்ட் வாட்ச் மூவி மக்களே. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது லாப்பட்டா லேடிஸ். இது வந்து ஹிந்தியில் வெளிவந்த ஒரு காமெடி ட்ராமா மூவி. 2 hours 4 minutes ஓடுது. IMDb ரேட்டிங் 8.5 கொடுத்துருக்காங்க. UBA சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. கிரண் ராவ் அப்படிங்கிற லேடி டைரக்டர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அமீர் கான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஹிந்தியில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப் அவைலபிளாக இல்லை. மீண்டும் சொல்கிறேன், தமிழ் டப் அவைலபிளாக இல்லை. ஒரு படம் ஜாலியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவினே சொல்லலாம். எந்த லிஸ்ட்லையும் ஸ்கிப் பண்ண முடியாத படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்குது. மகாராஜா தமிழ் படம் அப்படிங்கிறத தாண்டி பேன் இந்தியா அப்படிங்கிறதையும் தாண்டி பேன் வேர்ல்டு அப்படிங்கிற இடத்த ரீச் ஆகிடுச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த படம் ரன் ஆகிட்டு இருக்குது. கமெண்ட்ஸ், ரிவ்யூஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப ரீச் ஆகிருக்குது. ஒரு படம்னாலும் சரியான படமாக தமிழ் படத்துக்கு அமைஞ்சிருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.